என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெங்களூரை சேர்ந்த ஒரு பிரின்சிபல் ஆசிரியர் எல்லாமே சொல்லலாம். அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்பில் வரோம் அப்படின்னா, யாரடா நம்புறது அப்படின்ற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய ஒரு மோசமான நிலையில தான் வந்து போயிட்டு இருக்கோன்னு சொல்ல வரணும். இதுக்குன்னு குறிப்பிட்ட தொகை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேரம் பேசுகிறாங்க. அந்த பேரம் பேசுகிற அமௌண்ட் எவ்வளோ கேட்டிங்கன்னா, 20 லட்ச ரூபா பேரம் பேசுகிறாங்க. ஒரு ஆசிரியர் இருந்து 20 லட்ச ரூபா பேரம் பேசுகிற அளவுக்கு என்ன நடக்குது? அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க, அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட ப்ரைவேட் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் வந்து வெளியிட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பெண்மணி இன்னொரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காங்க, என்னால் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த சதீஷ் நபர் வந்து கேட்கும்போது, நீ வந்து ப்ரைவேட்டாக இருக்கும்போது ஒரு முத்தத்துக்கும் 50,000 கழிச்சுக்கோ, அப்படின்னா நீ எனக்கு இது வரைக்கும் எத்தனை மொத்தங்கள் கொடுத்துருப்ப, அந்த மொத்தத்துக்கெல்லாம் நீனே வந்து பார்த்தோன்னா இன்னும் பல கோடி ரூபாய் பணத்தை நீ கொடுத்துருக்கணும். இவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் விஷயத்தை வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா வந்து உங்கள் ஊரில் விஷயம் நடந்திருக்குங்க, அதை பற்றி என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். ஜிஎம் தமிழ் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்கணும், மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ வந்து ஸ்கிப் பண்ண பாருங்க, அப்போ சொல்லக்கூடிய தகவல் முழுமையாக வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நாளடைவில் என்ன பற்றி பேச வரோம் அப்படின்னா, யாரடா நம்புறது அப்படின்ற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய ஒரு மோசமான நிலையில தான் வந்து போயிட்டு இருக்கோன்னு சொல்ல வரணும். என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெங்களூரை சேர்ந்த ஒரு பள்ளியோட பிரின்சிபல் ஆசிரியர் எல்லாமே சொல்லலாம். அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்புல அவங்கள நம்பி எத்தனையோ பெற்றோர்கள் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைகளை அனுப்புறாங்க. அந்த ஆசிரியர் வந்து பார்த்தீங்கன்னா லீலைகளை வந்து விரிச்சிருக்காங்க. அது வந்து கண்டிப்பா நீங்க வந்து கவனிச்சு கேட்க வேண்டிய விஷயங்க. ஏன்னா நம்ம வந்து எதுக்காக பள்ளிக்கு அனுப்புறோம் அப்படின்னு, நம்ம குழந்தைகளை வந்து பார்த்தோன்னா நல்ல கல்வி வளர்த்துக்கணும். நல்ல கல்வி வளர்த்து அவனோட வருங்காலத்துல வந்து ஏதோ ஒரு இடத்துல வந்து ஒரு அரசு துறையில வந்து ஒரு வேலை வாங்கணும், அவனோட நாலேஜ் வளர்த்துக்கணும் அப்படின்னு தான் அனுப்புறோம். பெங்களூரை சேர்ந்த ஒரு தொழிலதிபர் மத்திய பகுதிகளுக்கு இருக்காரு. பள்ளிக்கு சேர்த்தணும் அப்படின்னு சொல்லிட்டு பள்ளிக்கு வந்து சேர்க்கறதுக்கு வந்து முயற்சிக்கிறாரு. அவர் வந்து 3 பெண் குழந்தைகளே இருக்கிறாங்க. அவங்களோட ஒரு குழந்தைய வந்து பள்ளிக்கு சேர்க்கணும் அப்படின்னு முயற்சி பண்றாரு. சேர்க்கும் போது அப்படின்னா அவரோட இருக்கிற லொக்கேஷன் அருகில் வந்து ஒரு ஸ்கூல் இருக்குது. அந்த ஸ்கூல்ல போயிட்டு அட்மிஷன் போடுறாரு. அட்மிஷன் போடும்போது 2023ங்க. 2023 அட்மிஷன் போடும்போது இப்போ பிரின்சிபலுக்கும் இவரோடக்கும் வந்து பார்த்தோன்னா நட்பாக ஏற்படுது. நட்பை ஏற்படும் போது என்ன நடக்குது அப்படின்னா, குழந்தைகள் வந்து ஆக்டிவிட்டி எப்படி படிக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சதுக்காக அவங்களோட பெற்றோர்கள் வந்து ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க. நம்மளோட அப்படியே தான் எல்லாருமே எதிர்பார்ப்பாங்க. என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து ஒரு கிரிட்டிக்கலான சூழ்நிலை இருக்குங்க பள்ளிக்கு, அதனால வந்து ஸ்கூலில் மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தோன்னா சில தொகை வந்து தேவைப்படுது. நீங்கள் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் எப்போ கேட்குறீங்களோ அப்போ வந்து நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்ரீதேவின்னு சொல்லக்கூடிய அந்த பிரின்சிபல் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பணத்தை வந்து கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் பணத்தை கேட்குறாங்க. இவர் வந்து ஒரு பிரின்சிபலாக இருக்கிறாங்களா, ஒரு ஆசிரியர் இருக்கிறாங்களா, அவங்களே வந்து பார்த்தா ஒரு உதவி கேட்குறாங்க இல்லை, நம்ம வந்து செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருன்னா, அவர் கேட்ட தொகையை வந்து கொடுக்குறாரு. கேட்ட தொகை கொடுத்ததுக்கு அப்புறம் 2 பேருக்கும் வந்து பார்த்தோன்னா பழக்கங்கள் வந்து நல்ல ஹெவியாகுது. நல்ல வந்து பார்த்தோன்னா என்ன எப்படின்னா, எந்த அளவுக்கு பழக்கங்கள் வந்து அதிகரிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பர்சனலா வந்து 2 பேருக்கு மட்டும் பேசுற அளவுக்கு சிம் கார்டு ஆகட்டும், மொபைல் ஆகட்டும் வாங்குற அளவுக்கு நட்புகள் வந்து அதிகமா வளருது. அதுக்கப்புறம் நாளடைவில் வந்து அடிக்கடி வந்து பணத்தை வந்து கேட்டுட்டே இருக்காரு. இவர் வந்து ஒரு மிகப்பெரிய தொழிலதிபர் இல்லையா, அதனால வந்து கேட்கும் போதெல்லாம் அவர்கிட்ட இருக்கிற பணத்தை, சேவிங்ஸ் பணத்தை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா கொடுக்குறாரு. கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இன்னும் அவங்க வந்து நெருக்கமாக இருக்கும்போது அவங்க தனிமையில் இருந்து அவங்க என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெண்மணி என்ன பண்றாங்கன்னா, சதீஷ்ன்ற நபர்கிட்ட வந்து தொடர்ந்து வந்து பணத்தை வந்து கேட்டுட்டே இருக்கும்போது எந்த அளவுக்கு வந்து தொழிலதிபர் இருந்தாலும் ஒரு லிமிட் தான் வச்சிருப்பாங்க. யாருமே பணம் வந்து அதிகமா வச்சுட்டு எவனமே கிடையாது. அந்த மாதிரி லிமிட் மீறி போகும்போது எவ்வளவு தான் கொடுக்க முடியும்? இப்போ நானே ஒரு பணம் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன், தொடர்ந்து எவ்வளவு கொடுக்க முடியும்? அப்போ இருக்கும்போது எனக்கும் யோசனை இருக்குல்ல, இவங்க எதுக்கு சும்மா தேவையில்ல பணத்தை கேட்டுட்டே இருக்கிறாங்க, எதுக்காக கேட்கறாங்க அப்படின்ற மாதிரி யோசிக்க தோணும் இல்லையா? அந்த மாதிரி யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பணத்தை வந்து கொஞ்சம் கொஞ்சமா கொடுக்கும்போது இறுக்கி பிடிச்சிட்டு என்ன சொல்றாருன்னா, பணம் இல்லை, பணம் வந்து ரெடி ஆச்சுன்னா சொல்றேன் அப்படின்றாரு. பணத்தை கேட்குறாங்க. அந்த இடத்துல வந்து திடீர்னு வந்து எனக்கு இன்னொரு 1 லட்ச ரூபாய் வேணும், குடும்பத்துல வந்து எமர்ஜென்சி மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் சொன்ன உடனே சரிட்டு பணத்தை வந்து கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு போகும்போது என்ன பண்ணுதுன்னா, பணமே இல்லை இவர்கிட்ட. யாரே சதீஷ்ன்ற நபர் தொழிலதிபர்கிட்ட வந்து பணமே கிடையாது. இந்த பிரின்சிபல் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வந்து பணம் கேட்டுட்டே இருக்கிறாங்க. ஒரு காலகட்டத்தில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எவ்வளோ பணம் கொடுக்கறது, இவங்களை வந்து துண்டிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களோட ஃபோனு, சிம் கார்டு எல்லாமே வந்து தூக்கி எறிஞ்சிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா எப்படியாச்சும் வந்து அவங்கள வந்து மறந்துடுறோம், அவங்க கூட தொடர்பு இருக்கக்கூடாது, நம்ம எவ்வளோ கொடுத்துட்டோம்,
கொடுத்த பணம் நம்மளுக்கு தேவையில்லை அப்படின்னு நினைச்சிட்டு என்ன பண்றாருன்னா குஜராத்துக்கு வந்து ஷிஃப்ட் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்றாரு. அந்த இடத்துல ஷிஃப்ட் ஆகும்போது பள்ளியோட அந்த ஷிஃப்ட் ஆகும்போது அந்த குழந்தைக்கு வந்து டிசின்றது கம்பல்சரி வேணும் இல்லையா? இந்த டிசியை வாங்குறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பள்ளிக்கு போறாரு. போன இடத்துல வந்து ஏங்க நீங்க டிசி வாங்குறீங்க, குழந்தை நல்லதானே படிக்குது, எதுக்காக போறீங்க, என்ன பிரச்சனைங்க, வாங்க ஆபீஸ் ரூம்ல வச்சு பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. ஆபீஸ் ரூம்ல பேசும்போது போகும்போது தான் அந்த பெண்ணோட சுய ரூபம் அவருக்கு வந்து தெரிய வருது. அந்த சுயரூபம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 அடியால வச்சு இந்த பெண் வந்து மிரட்டுறாங்க. மிரட்டும் போது என்னன்னா, நாம 2 பேரும் ஒன்னா இருந்த அந்தரங்க புகைப்படம் பிரைவேட் வீடியோஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் சோசியல் மீடியால வந்து வெளியிடுவேன். இதை வெளியிட்டுட்டா உங்களோட ஃபேமிலி எல்லாத்துக்கும் பாதிக்கும். பாதிச்சுன்னா வந்து பார்த்தீங்கன்னா வெளியில வந்து தலைநட முடியாது. ஒரு தொழிலாளர் விதிர்பாரா இருந்துட்டு இந்த சமூகத்துல வந்து நீ வாழ முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு பயத்தை வந்து உண்டாக்கி என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேரம் பேச ஆரம்பிக்கிறாங்க. அந்த இடத்துல பேரம் பேச ஆரம்பிக்கும் போது இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பல லட்சங்கள் வந்து பணத்தை கொடுத்து இழந்துட்டாரு. இழந்ததுக்கு அப்புறம் அவங்க கேட்கும் போதெல்லாம் பணத்தை கொடுத்து மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா இதுலேருந்து வெளியேறணும் அப்படின்னா அந்த வீடியோ எல்லாம் டெலிட் பண்ணணும் அப்படின்னா இதுக்குன்னு குறிப்பிட்ட தொகை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேரம் பேசுறாங்க. அந்த பேரம் பேச அமௌண்ட் எவ்வளவு கேட்டீங்கன்னா 20 லட்ச ரூபா பேரம் பேசுறாங்க. ஒரு ஆசிரியரே இருந்து 20 லட்ச ரூபா பேரம் பேசுற அளவுக்கு என்ன நடக்குது, எந்த இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா யார் இடம் கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சதீஷ் என்ற நபர் வந்து இடம் கொடுத்திருக்காரு. இதனால பாதிக்கப்பட்டாரு. அப்புறமேட்டு பேரம் பேச என்ன சொல்றாங்கன்னா, சத்தியமாங்க என்னால காசே கொடுக்க முடியாதுங்க, என்கிட்ட காசே இல்லைங்க, நான் எப்படிங்க கொடுக்க முடியும், நான் நீ கேட்கும் போதெல்லாம் பணத்தை கொடுத்தல அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுறாரு, கதறாரு. அதுக்கப்புறம் அந்த அடியாள வச்சு மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. மிரட்ட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 15 லட்சம் ஃபைனல் அமௌண்ட் பேசுறாங்க. 15 லட்சம் கொடுத்தீங்கன்னா நீங்க வந்து இதுல இருந்து வெளியேறிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அவர் வந்து எப்படியாச்சுங்க உங்களுக்கு பணம் தானே 15 லட்சம் நாங்க எங்காச்சும் கையில காலாச்சும் பிடிச்சாச்சும் நான் வாங்கி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியேறாரு. இவங்களும் வந்து பார்த்தோன்னா அசால்ட் அந்த வெளியே விட்டுறாங்க. விட்டு டைரக்டா போலீஸுக்கும் போகல. அந்த இடத்துல மறுபடியும் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பணத்தை வந்து மறுபடியும் கொடுக்குறாரு. கொஞ்சம் கொஞ்சமா 15 லட்சத்துல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 7 லட்ச ரூபாய் வந்து பணத்தை வந்து கொடுத்துருக்காரு. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 2 லட்ச ரூபாய் கொடுத்துருக்காரு. இமிடியேட்டா வெளியே விடும் போது உடனே வந்து 2 லட்சம் கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் அவர்கிட்ட அசட் இருக்கிறதெல்லாம் வந்து வித்துட்டு ஒரு 5 லட்ச ரூபாய் வந்து கொடுத்துருக்காரு. மீதி வந்து ஒரு 8 லட்ச ரூபாய் வந்து கொடுக்க வேண்டிய பணத்தை வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா ஹோல்டு பண்ணிட்டு இவர் வந்து நான் ரெடி பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ப்ரெஷர் கொடுத்துட்டே இருக்கிறாங்க. அந்த 2 ஆடியட்கள் இருந்தாங்க இல்லையா, அந்த ஸ்ரீதேவி கூட 2 ஆடியட்கள் இருந்தாங்க இல்லையா, அவங்கள வச்சு ரொம்ப வந்து ப்ரெஷர் வந்து மைண்ட் டார்ச்சர் வந்து பண்ணிட்டே இருக்கிறாங்க. இவர் என்னடா பண்ண முடியல, எத்தனை லட்சம் தாடா கொடுக்குது, என்னடா கொடுமை அப்படின்ற மாதிரி. ஒரு பக்கம் ஃபேமிலி பிரச்சனை இருக்கு, ஒரு பக்கம் இந்த ஸ்ரீதேவி ப்ரெஷர் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க அடியாட்களும் வச்சு ப்ரெஷர் கொடுக்கும்போது ஒரு மனுஷன் வந்து எப்படி தாங்குவான். அதுக்கப்புறம் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா போலீஸ் வழக்குகள் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு அவர் கண்ணீர் மிளகா விஷயத்தை வந்து சொல்றாரு. அந்த இடத்துல A to Z சொல்றாரு. நான் இப்ப 2023 போய் ஜாயின் பண்ண, இவ்வளவு அமௌண்ட் கொடுத்த, A to Z எல்லா லிஸ்டும் சொல்றாரு. எல்லா லிஸ்ட் சொன்னதுக்கு அப்புறம் இந்த பெண்ணை சொல்றாங்க, அதுக்கப்புறம் ஸ்கூல்ல சொல்றாங்க, அதுக்கப்புறம் அடியேட்ல சொல்றாங்க, எல்லாம் நோட் பண்ணி அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா கைது பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கைது பண்ண ஆரம்பிக்கிற அப்புறம் விசாரணை வந்து மேற்கொள்ளும் போது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இதுல 14 நாட்கள் சிறையில் இருக்கணும். அது மட்டும் இல்லாம இதுக்கு வந்து உடனடியாக இருந்த ஒரு போலீஸ் அதிகாரி, மிகப்பெரிய உயரிய பதவியில் இருந்த அதிகாரிக்கு 5 லட்ச ரூபாய் பணம் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து வெளியாயிருக்கு. அது வந்து உண்மையா இருக்கிற பட்சத்தில் வந்து பார்த்தோன்னா அவரும் வந்து விரைவில் வந்து நடவடிக்கை எடுப்பாங்க அப்படின்றது வந்து தகவல் வந்து வெளியே இருக்கு. அவங்க என்ன சொல்லி டீல் போட்டிருக்காங்கன்னா அடியாட்களுக்கு வந்து ஒரு அடியாட்களுக்கு வந்து 1 லட்சம் 2 லட்சம், அந்த போலீஸ்க்கு வந்து 5 லட்சம், அந்த பெண்மணிக்கு வந்து பார்த்தோன்னா 8 லட்சம் கொடுத்து அந்த பணத்தை வந்து எடுத்துக்கலாம் அப்படின்ற விஷயத்த வந்து பிளான் போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த பெண்மணி இன்னொரு விஷயத்த வந்து சொல்லியிருக்காங்க, என்னால் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த சதீஷ் நபர் வந்து கேட்கும் போது, நீ வந்து பிரைவேட்டா இருக்கும் போது ஒரு முத்தத்துக்கும் 50,000 கழிச்சுக்கோ, அப்படின்னா நீ எனக்கு இது வரைக்கும் எத்தனை மொத்தங்கள் கொடுத்துருப்ப, அந்த மொத்தத்துக்கெல்லாம் நீனே வந்து பார்த்தோன்னா இன்னும் பல கோடி ரூபாய் பணத்தை நீ கொடுத்துருக்கணும். நானே எங்க போனா போட்டு பொழைச்ச போட்டு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு 20 லட்ச ரூபாய் பேசணும். அதுலயும் நீ வந்து பார்த்தோன்னா 15 லட்ச ரூபாய் கொடுக்குறேன்னு, அதுலயும் வந்து பார்த்தோன்னா எனக்கு 8 லட்ச ரூபாய் கொடுக்காதனால எனக்கு லாஸ்ட்ல நஷ்டத்துல போகுது, விரைவில் கொடுன்னு சொல்லி டார்ச்சர் பண்ணனால இந்த நபர் வந்து பார்த்தோன்னா போலீஸ்ல வந்து போயிருக்காரு. அதனால என்ன சொல்ல வர மக்களே என்னன்னா, நாம வந்து கண்டிப்பா வந்து ரெகுலரா பணத்தை கொடுத்து ஏமாறுறவங்க வந்து நிறைய பேர் இருக்காங்கன்னு தான் என்னோட கருத்து. ஏன்னா வந்து
ஒரு உதவின்ற போற இடத்துல வந்து பார்த்தோன்னா நாளடைவில் இது ரூட்டு மாறுது. அதுக்கப்புறம் பணத்தை கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்குறீங்க. 2 ஃபேமிலிக்கு தெரியாமல் வந்து நடந்துக்குது. அப்போ வந்து 2 ஃபேமிலிக்கும் நீங்கள் தெரியாமல் ஏமாற்றி நீங்கள் இருக்கிற ஒரு சின்ன ஒரு 2 நிமிஷம் சந்தோஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு இழப்பீடு வந்திருக்கு. உங்கள் பேர் கெட்ட பேராக இருக்கு. அதெல்லாம் மனசில் வச்சுட்டு இந்த மாதிரி நடக்காமல் இருக்க முயற்சி எடுங்க அப்படின்னு சொல்லிக்கலாம். அதே மாதிரி இந்த பள்ளியில் நடக்கிறதுனால மிகப்பெரிய ஒரு வேதனையாக இருக்குது. கர்நாடகா பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி ஒரு டீச்சர் வந்து லீல வீடுகள் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பரவிச்சு. இப்போ வந்து இந்த மாதிரி நடக்கும்போது ரொம்ப ஒஸ்ட்டாக போயிட்டு இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. உங்களோட கருத்துக்கள் என்னன்றது கருத்துக்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. GMS தமிழை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து இணைந்தீர்கள். நெக்ஸ்ட் வந்து சந்திக்கலாம். பாய்.